விடியற் காலை 4:30 மணி இருக்கும். சென்னை நகரின் அந்த சிறிய வாடகை வீட்டின் சமையலறையில் பாத்திரங்கள் உருளும் சத்தம் கேட்டது. மாணிக்கம் மெதுவாக கண்களை திறந்தார். எழுந்து அமர முயன்றபோது முதுகெலும்பின் தண்டுவடத்தில் ஒரு சுருக்கென்ற வலி மின்னலாய் வெட்டி போனது. அப்பா முருகா என்று முனகியபடியே சுவரை பிடித்து கொண்டு எழுந்தார். வாசல் தெளித்து கோலமிட்டு கொண்டிருந்தால் அவருடைய மருமகள் ரஞ்சனி. மாணிக்கம் மெல்ல நடந்து ஹாலில் இருந்த பழைய மர நாற்காலியில் அமரப்போனார். மாமா, கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. அங்கேதான் தம்பிக்கு ஆன்லைன் கிளாஸ் எடுக்க லேப்டாப் வைப்போம். நீங்கள் அங்கே உட்கார்ந்தா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் என்றாள் ரஞ்சனி. முகத்தில் எந்த கோபமும் இல்லாமல், ஆனால் ஒருவித அலட்சியத்தோடு சொன்னாள். மாணிக்கம் கையை திரும்ப பெற்று கொண்டார். அந்த வீட்டில் அவருக்கென்று இருந்த ஒரே இடம் அந்த பழைய மர நாற்காலி மட்டும்தான். இப்போது அதுவும் அவரிடமிருந்து தள்ளி போய் கொண்டிருந்தது. சரவணன் தம்பி எழுந்துட்டாராம்மா என்று தன் மகனை பற்றி கேட்டார். அவர் நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு இப்பதான் தூங்கினாரு. நீங்க போய் காஃபி குடிங்க என்று சமையலறையை காட்டினாள். டைனிங் டேபிளில் ஒரு சில்வர் டம்ளரில் காஃபி இருந்தது. ஆறி போய் மேலே ஆடை கட்டி இருந்தது. ஒரு காலத்தில் தன் சொந்த கிராமத்தில் மாணிக்கம் டீக்கடைக்குள் நுழைந்தால் 10 பேர் எழுந்து நின்று வணக்கம் அண்ணே என்பார்கள். சொந்தமாய் நிலம், தோப்பு, துறவு என்று வாழ்ந்த மனுஷன் இன்று பெற்ற மகனின் வீட்டில் ஒரு கப் சூடான காப்பிக்கு கூட வழியில்லாமல் ஆறிப்போன காப்பியை குடித்து பசியை ஆற்றிக்கொள்ள வேண்டியிருக்கிறது. காஃபியை தொண்டைக்குள் இறக்கும்போது கண்கள் தானாக குளம் போன்றது. அவருக்கு காப்பியின் கசப்பை விட தன் வாழ்க்கையின் கசப்பு அதிகமாக தெரிந்தது. மதியம் 1 மணி. வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டு முடித்திருந்தார்கள். மாணிக்கம் தன் தட்டை எடுத்துக்கொண்டு சமையலறைக்கு சென்றார். சாப்பாட்டு பாத்திரங்கள் எல்லாம் கழுவப்பட்டு அலமாரியில் இருந்தன. சோற்று பானையில் கொஞ்சமாக அடிப்பருக்கைகளும் காலையில் வைத்த குழம்பின் மிச்சமும் இருந்தன. அதை ஒரு தட்டில் போட்டு தண்ணீர் ஊற்றி பிசைந்து சாப்பிடத் தொடங்கினார். அப்போதுதான் அவர் மகன் சரவணன் உள்ளே வந்தான். என்னப்பா, சாப்பாடு பத்தலையா? ரஞ்சினிக்கு கிட்ட கேட்க வேண்டியது தானே என்றான் போனை பார்த்தபடியே. இல்லடாப்பா, எனக்கு இதுவே போதும். வயசான காலத்தில் எதுக்கு அதிக சாப்பாடு என்றார் மாணிக்கம், தன் மகனுக்கு தன்மேல் தர்ம சங்கடம் வந்துவிடக்கூடாது என்ற அக்கறையில். அப்பா, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்று சரவணன் தயங்கி தயங்கி சொன்னான். நாம் அடுத்த மாதம் இந்த வீட்டை காலி பண்ணி ஒரு சின்ன 2 பெட்ரூம் பிளாட்டுக்கு மாறலாம்னு இருக்கும். அங்கே வாடகை அதிகம். அதோட சரவணன் இழுத்தான். மாணிக்கத்திற்கு விஷயம் புரிந்துவிட்டது. சொல்லுப்பா, பரவாயில்ல சொல்லு. இல்லைப்பா, அங்கே ஸ்பேஸ் ரொம்ப கம்மி. தம்பி வளர வளர அவனுக்கு தனி ரூம் வேணும்னு கேட்குறான். நீங்கள் வேணும்னா நம்ம ஊரில் இருக்கிற சின்ன வீட்டில் போய் கொஞ்ச நாள் இருக்கலாமா? உங்களுக்கு தேவையான பணத்தை நான் மாதம் மாதம் அனுப்பிடுறேன் என்றான் சரவணன். மாணிக்கத்தின் கையில் இருந்த சோற்றுப்பருக்கை கீழே விழுந்தது. கிராமத்து வீட்டை விற்றுத்தான் மகனுக்கு சென்னையில் வீடு வாங்கவும் அவனுக்கு கல்யாணம் பண்ணவும் காசு கொடுத்தார். இப்போது மிச்சம் இருப்பது ஊர் எல்லையில் இருக்கும் ஒரு ஒழுகும் ஓட்டுக்கூரை வீடு மட்டும்தான். மகன் தன்னை ஒரு பாரமாக பார்க்கிறான் என்பதை உணர்ந்த அந்த நொடி ஒரு தந்தையின் நெஞ்சு வெடித்துவிடும் போல் இருந்தது. சரிடாப்பா, உனக்கு எது வசதியோ அப்படியே செய்வோம் என்று சொல்லிவிட்டு கைகளை கழுவினார். தண்ணீர் குழாயில் இருந்து வந்த நீரை விட அவர் கண்ணில் இருந்து வந்த நீர் அதிகமாக இருந்தது. அடுத்த 2 வாரங்கள் நரகமாக நகர்ந்தன. வீட்டில் பேக்கிங் வேலைகள் நடந்து கொண்டிருந்தன. மாணிக்கத்தின் பழைய துணிகள் ஒரு சிறிய அட்டைப்பெட்டியில் அடைக்கப்பட்டன. அவரது அத்தனை கால வாழ்க்கையும் அந்த ஒரு சிறிய அட்டைப்பெட்டிக்குள் அடங்கிவிட்டது. கிளம்பும் நாள் வந்தது. காலையிலேயே ஒரு ஆட்டோ வாசலில் நின்றது. பேரன் ஓடி வந்து, தாத்தா, ஊருக்கு போயிட்டு சீக்கிரம் வாங்க தாத்தா என்று கைகளை பற்றி கொண்டான். அந்த பிஞ்சு கைகளின் ஸ்பரிசம் மாணிக்கத்தின் நெஞ்சை தொட்டது. பேரனை அணைத்து கொண்டு கண்ணீர் விட்டார். ரஞ்சனி ஒரு பையில் சில பலகாரங்களையும் மாத்திரைகளையும் வைத்து கொடுத்தாள். மாத்திரை கரெக்டாக சாப்பிடுங்க மாமா என்றாள். அதில் பாசம் இருந்ததா இல்லையா என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு கடமை இருந்தது. சரவணன் அவரை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் விட்டான். பஸ்ஸில் ஏற்றி உட்கார வைத்துவிட்டு அவன் கையில் ஒரு 5000 ரூபாயை கொடுத்தான். அப்பா, பத்திரமா போயிட்டு ஃபோன் பண்ணுங்க, அக்கவுண்டில் காசு போடுறேன் என்றான். பஸ் நகரத் தொடங்கியது. ஜன்னல் வழியே தன் மகன் தூரமாகி போவதை பார்த்து கொண்டே இருந்தார் மாணிக்கம். சரவணா, உன்னை தூக்கி வளர்த்த இந்த கைகள் இன்னைக்கு உன்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு போகுதேடா என்று தனக்குள்ளே அழுது கொண்டார்.
பஸ்ஸின் குலுக்கலில் அவருடைய முதுமை உடம்பும் உடைந்த மனசும் சேர்ந்து குலுங்கியது. பஸ்ஸில் இருந்து இறங்கிய போது நள்ளிரவு 1 மணி இருக்கும். கிராமத்து பஸ் ஸ்டாண்டில் ஆள் நடமாட்டமே இல்லை. சுற்றிலும் கும்மிருட்டு. ஒரு காலத்தில் இந்த ஊர் பெரிய தனக்காரர் மாணிக்கம் என்றால் தெரியாத ஆள் இல்லை. இன்று ஒரு சிறிய அட்டை பெட்டியோடும் நலிந்த உடம்போடும் பஸ் ஸ்டாண்டு சிமெண்ட் பெஞ்சில் தனியாக அமர்ந்திருந்தார். சில்லென்ற நள்ளிரவு காற்று அவர் உடம்பை நடுங்க வைத்தது. எப்படியோ அந்த இரவை கழித்துவிட்டு விடிந்ததும் மெல்ல நடந்து தன் பழைய வீட்டு வாசலுக்கு வந்தார். பூட்டியிருந்த கதவை திறந்தபோது உள்ளே இருந்து ஒருவிதமான பழங்காலத்து புழுதி வாசம் அடித்தது. சுவர்களில் எல்லாம் சிலந்தி வலைகள். கூரையின் சில இடங்களில் ஓடுகள் உடைந்திருந்தன. தரையில் அமர்ந்தவர் அப்படியே சுவரில் சாய்ந்து கொண்டார். லட்சுமி, என்னை ஏன் தனியா விட்டுட்டு போன என்று தன் மறைந்த மனைவியின் நினைவில் விம்மி அழுதார். அவருக்கு பசி எடுக்கவில்லை, தாகம் எடுக்கவில்லை. வீட்டின் ஓட்டை வழியாக விழுந்த மதிய வெயில் அவர் முகத்தில் பட்டபோதுதான் தனக்கு மாத்திரை சாப்பிட வேண்டிய நேரம் இது என்று ஞாபகம் வந்தது. ஆனால் வெறும் வயிற்றில் மாத்திரை போட மனமில்லாமல் அப்படியே படுத்துக்கொண்டார். 2 நாட்கள் ஓடிவிட்டன. மாணிக்கம் தாத்தா ஊருக்கு திரும்பிவிட்ட செய்தி மெல்ல கிராமத்துக்குள் பரவியது. பக்கத்து வீட்டு முனியம்மா ஒரு சொம்பு கஞ்சியோடு உள்ளே வந்தாள். என்ன அண்ணே, இப்படி வந்து உட்கார்ந்துருக்கீங்க? புள்ள சென்னையில் பெரிய அடுக்குமாடி வீட்டில் இருக்கான்னு சொன்னாங்க. உங்களையே இங்கே அனுப்பி வச்சான் என்று விசாரித்தாள். அவள் கேட்ட கேள்வி மாணிக்கத்தின் நெஞ்சில் ஈட்டியாய் பாய்ந்தது. பெற்ற மகனை ஊரார் முன்னால் விட்டு கொடுக்க அவருக்கு மனமில்லை. இல்லம்மா, அது சிட்டியில் எனக்கு மூச்சு முட்டுது. நம்ம ஊரு காத்து மாதிரி வருமா? அதான் நான் தான் கட்டாயப்படுத்தி இங்கே வந்தேன். சரவணன் கூட வரலன்னு அழுதுச்சு என்று பொய் சொன்னார். ஆனால் ஊர் உலகம் அதை நம்பவில்லை. சொத்தையெல்லாம் எழுதி வாங்கிட்டு கிழவனை துரத்திட்டான் என்று பின்னாடி பேச தொடங்கினார்கள். தெருவில் நடக்கும்போது 4 பேர் தன்னை ஒரு மாதிரியாக பார்ப்பதை மாணிக்கத்தால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அன்று மாலை சரவணனுக்கு ஃபோன் செய்தார். ஃபோன் நீண்ட நேரம் அடித்தது. எடுக்கவில்லை. 3 முறை முயன்ற பிறகு சரவணன் எடுத்தான். பின்னணியில் டிவி சத்தமும் பேரனின் சிரிப்பு சத்தமும் கேட்டது. சொல்லுங்கப்பா, ஆஃபீஸ் வேலையாக இருக்கேன். காசு அக்கௌண்ட்டில் போட்டுட்டேன், எடுத்துக்கோங்க என்று அவசரமாக சொன்னான். காசு இருக்குடாப்பா. தம்பி என்ன பண்ணுறான்? நீ நல்லா இருக்கியாப்பா? உடம்ப பார்த்துக்கோ என்று மாணிக்கம் முடிப்பதற்குள், சரிப்பா, அவங்க கூப்பிடுறாங்க, நான் அப்புறம் பேசுகிறேன் என்று ஃபோனை வைத்து விட்டான். கையில் இருந்த ஃபோனை பார்த்தபடியே சிலையாக நின்றார் மாணிக்கம். அவருக்கு தேவை அவனுடைய காசு இல்லை, அப்பா சாப்பிட்டீங்களா என்கிற அந்த ஒரு வார்த்தை தான். நாட்கள் வாரங்களாக மாறின. மாணிக்கம் தாத்தாவின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. கைகளில் நடுக்கம் அதிகமானது. கடையில் போய் ரேஷன் அரிசி வாங்கி வந்து அவரே கஞ்சி காய்ச்சி குடிக்கத் தொடங்கினார். ஒரு நாள் மதியம் கஞ்சியை அடுப்பில் இருந்து இறக்க முயன்ற போது கைகள் நடுங்கி அந்த சூடான கஞ்சி பாத்திரம் அப்படியே அவர் கால்களில் கொட்டியது. அம்மா என்று அலறியபடியே கீழே விழுந்தார். கால்கள் வெந்து போயின. எழுந்திருக்க கூட அவரிடம் தெம்பில்லை. அந்த பாலடைந்த வீட்டு தரையில் வலியால் துடித்தபடி கிடக்க நேர்ந்தது. சுட சுட சோறு போட்டு நெய் ஊற்றி பிசைந்து இந்தாங்கப்பா சாப்பிடுங்க என்று ஒரு காலத்தில் அன்போடு ஊட்டிய தன் அம்மாவின் நினைவும் மனைவியின் நினைவும் அவர் கண்களுக்குள் வந்து போனது. முருகா, என்னை ஏன்பா இன்னும் உயிரோடு வச்சிருக்க? என் ஆயுசை என் மகனுக்கு கொடுத்துட்டு என்னை கூட்டிட்டு போயிடுப்பா என்று கும்பிட்டபடியே அந்த தனிமையில் கிடந்து அழுதார். யதார்த்தமான அந்த வாழ்க்கையின் வழி அந்த அறையின் சுவர்களில் மட்டுமே எதிரொலித்தது. காலில் ஏற்பட்ட காயம் ஆறவே இல்லை. கிராமத்து அரசு ஆஸ்பத்திரிக்கு கூட போக முடியாமல் வீட்டிற்குள்ளேயே முடங்கி கிடந்தார் மாணிக்கம் தாத்தா. காய்ச்சல் உடம்பை சுட்டெரித்தது. பசியும் வலியும் சேர்ந்து அவரை ஒரு சுவரோரம் சுருண்டு கிடக்கச் செய்தன. அக்கம் பக்கத்தினர் கொடுத்த தகவலால் விஷயம் அறிந்து பதறி அடித்து கொண்டு கிராமத்துக்கு ஓடி வந்தான் மகன் சரவணன். வீட்டு வாசலில் கார் வந்து நின்ற சத்தம் கேட்டு மாணிக்கம் மெல்ல கண்களை திறந்தார். உள்ளே ஓடி வந்த சரவணன் தன் தந்தையின் கோலத்தை பார்த்து அப்படியே அதிர்ந்து போய் நின்று விட்டான். தலைமுடி கலைந்து காய்ச்சலில் உதடுகள் வறண்டு காலில் கட்டுடன் கிடந்த தந்தையை பார்க்க அவனுக்கு நெஞ்சு அடைப்பது போல் இருந்தது. அப்பா, என்னப்பா இது? உடம்புக்கு என்னாச்சு? ஏன் எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல என்று அலறியபடியே அவர் அருகில் அமர்ந்தான். மாணிக்கம் தாத்தா மெல்ல தன் கைகளை நீட்டி
மகனின் கைகளை பற்றி கொண்டார். அந்த நடுக்கமான கைகளின் ஸ்பரிசம் சரவணனின் கைகளில் பட்டபோதுதான் தன் தந்தை எவ்வளவு பலவீனமாகி விட்டார் என்பது அவனுக்கு புரிந்தது. சரவணா, வந்துட்டியாடாப்பா? தம்பி நல்லா இருக்கானா? மருமகள் நல்லா இருக்காளா என்று இந்த நிலையிலும் தன் குடும்பத்தை பற்றித்தான் முதலில் கேட்டார் அந்த தந்தை. அப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா. உங்களை இங்கே தனியாக விட்டது ஏன் தப்பு தான். வாங்க, உடனே சென்னைக்கு கிளம்பலாம். காரை வெளியில தான் நிப்பாட்டி இருக்கேன் என்று சரவணன் அழத் தொடங்கினான். அவனுடைய கண்களில் இருந்து குற்ற உணர்ச்சியின் கண்ணீர் ஆறாக கொட்டியது. மாணிக்கம் தாத்தா மெதுவாக புன்னகைத்தார். அந்த புன்னகையில் கோபமோ வருத்தமோ இல்லை. ஒரு பழுத்த இலையின் அமைதி மட்டுமே இருந்தது. இல்லடாப்பா, எனக்கு இனிமே சென்னை வேண்டாம். என் காலம் முடிய போகிற நேரம் வந்துருச்சுன்னு என் மனசுக்கு தெரியுது. நான் பிறந்த வளர்ந்த இந்த ஊர் மண்ணிலேயே என் உயிர் போகட்டும். எனக்கு வயசான காலத்தில் ஆடம்பர வீடு வேண்டாம்ப்பா. என் பிள்ளை என் பக்கத்தில் இருக்கான்ற நிம்மதி மட்டும் போதும் என்றார் மெதுவான குரலில். சரவணன் தந்தையின் மடியில் தலை சாய்த்து கதறி அழுதான். இல்லைப்பா, நான் உங்களை விடமாட்டேன். நான் உங்களை சரியாக பார்த்துக்கல. பணத்தை துரத்திக்கிட்டு ஓடுனதில் என் உலகமே நீங்கள் தான்றதை மறந்துட்டேன்ப்பா என்று தன் தவறுகளை எண்ணி உருகினான். அன்று இரவு முழுவதும் சரவணன் தன் தந்தையின் கால்களை பிடித்து விட்டு கொண்டே இருந்தான். சிறு வயதில் தனக்கு காய்ச்சல் வந்தபோது தன் தந்தை தூங்காமல் உச்சி முகர்ந்து பார்த்து கொண்ட அத்தனை இரவுகளும் அவன் நினைவுக்கு வந்து அவனை குத்தி கிழித்தன. விடியற் காலை 4:30 மணி. ஊரே அமைதியாக இருந்தது. பறவைகளின் சத்தம் மெல்ல கேட்கத் தொடங்கியது. மாணிக்கம் தாத்தாவுக்கு காய்ச்சல் குறைந்திருப்பது போல் தெரிந்தது. முகத்தில் ஒரு அசாத்தியமான அமைதி நிலவியது. சரவணா, தம்பி என்று மிகவும் எளிதான குரலில் கூப்பிட்டார். சொல்லுங்கப்பா, என்ன வேணும்? தண்ணி வேணுமா என்று சரவணன் பதற்றத்தோடு கேட்டான். இல்லடா, லட்சுமி கூப்பிடுற மாதிரி இருக்கு. நான் கிளம்புறேன். மருமகளையும் தம்பியையும் நல்லா பார்த்துக்கோ. நீயும் உடம்பு பார்த்துக்கோடாப்பா என்று சொல்லிவிட்டு மகனின் கையை இறுக்கமாக பற்றி கொண்டார். அடுத்த சில நொடிகளில் அந்த பிடி மெல்ல தளர்ந்தது. மாணிக்கம் தாத்தாவின் கண்கள் மூடின. அந்த யதார்த்தமான வழிகள் நிறைந்த ஜீவன் இந்த உலகத்து துயரங்கள் அனைத்தில் இருந்தும் விடுபட்டு நிரந்தர அமைதிக்குள் சென்றது. அப்பா, அப்பா என்று சரவணன் அலறிய சத்தம் அந்த பாலடைந்த ஓட்டு வீட்டின் சுவர்களில் முட்டி மோதியது. ஆனால் அவனுடைய அழுகை குரலை கேட்க இப்போது அங்கே தந்தை இல்லை. வாழ்க்கையில் அத்தனை கடமைகளையும் முடித்துவிட்டு ஒரு வேப்ப மரத்தின் நிழல் போல வாழ்ந்த தந்தை இன்று காற்றோடு காற்றாக கலந்து விட்டார். சொத்து, பணம் என எல்லாவற்றையும் விட பெற்றோரின் இறுதி காலத்தில் அவர்களோடு இருக்கும் அந்த சில நிமிடங்கள் தான் ஆகச்சிறந்த சொத்து என்பதை சரவணன் உணர்ந்த போது காலம் எல்லாவற்றையும் கடந்து போயிருந்தது. மாணிக்கம் தாத்தா மறைந்து 5 ஆண்டுகள் ஓடிவிட்டன. சரவணன் இப்போது சென்னையில் இன்னும் பெரிய ஆடம்பரமான ஒரு சொந்த பிளாட்டிற்கு மாறியிருந்தான். கார், வங்கியில் பணம், சமூகத்தில் அந்தஸ்து என அவனிடம் எல்லாம் இருந்தது. ஆனால் தந்தை இறந்த அந்த விடியற்காலை அவனுக்குள் ஏற்படுத்திய வடு மட்டும் இன்னும் ஆறவே இல்லை. வீட்டின் ஹாலில் அழகிய மரச்சட்டத்திற்குள் மாணிக்கம் தாத்தா புன்னகைத்தபடி இருக்கும் பெரிய புகைப்படம் மாட்டப்பட்டிருந்தது. தினமும் ஆஃபீஸிற்கு கிளம்பும் முன் அந்த புகைப்படத்தை பார்த்துவிட்டு தான் சரவணன் கிளம்புவான். அன்று ஞாயிற்றுக்கிழமை மதியம் சரவணன் சோபாவில் அமர்ந்து லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருந்தான். அவனுடைய மகன் ஆகாஷிற்கு இப்போது 13 வயது. நன்றாக வளர்ந்திருந்தான். ஆகாஷ் தன் அறைக்குள் இருந்து சில பழைய அட்டைப்பெட்டிகளை வெளியே இழுத்து போட்டு கொண்டிருந்தான். ஆகாஷ், என்னடா பண்ற? ஏன் சத்தம் போடுற என்று சமையலறையில் இருந்து கத்தினாள் ரஞ்சனி. இல்லைம்மா, என் ரூமில் புதுசாக கம்ப்யூட்டர் டேபிள் வைக்கணும். இந்த பழைய பாக்ஸ் எல்லாம் அங்கே தேவையில்லாமல் இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்கு. அதான் எல்லாத்தையும் தூக்கி பால்கனியில் போடலாம்னு பார்க்குறேன் என்றான் ஆகாஷ். வேலையை நிறுத்தாமல் கவனித்து கொண்டிருந்த சரவணனுக்கு சட்டென்று ஏதோ ஒன்று நெஞ்சில் இடித்தது. சரவணன் லேப்டாப்பை மூடிவிட்டு மெல்ல தன் மகனின் அறைக்கு நடந்தான். அங்கே ஆகாஷ் தூக்கி கொண்டிருந்த அட்டை பெட்டிகளில் ஒன்று 5 ஆண்டுகளுக்கு முன்னால் தன் தந்தை மாணிக்கம் தாத்தா கிராமத்திற்கு எடுத்து சென்ற அதே பழைய அட்டைப்பெட்டி. அதில் தாத்தாவின் சில பழைய டைரிகள், கண்ணாடி பெட்டி மற்றும் மாத்திரை அட்டைகள் இருந்தன. ஆகாஷ், இதையெல்லாம் ஏண்டா தூக்கி போடுற என்று சரவணனின் குரல் லேசாக நடுங்கியது.
அப்பா இதெல்லாம் தாத்தாவோட பழைய திங்ஸ்ப்பா, இதை வச்சு நாம் என்ன பண்ண போகிறோம்? அப்புறம் அடுத்த வருஷம் நான் ஹைஸ்கூல் போயிடுவேன். அப்போ எனக்கு தனி ரூம் வேணும்ப்பா. நீங்களும் அம்மாவும் வேணும்னா. ஆகாஷ் மேற்கொண்டு பேசிய வார்த்தைகள் சரவணனின் காதுகளில் விழவே இல்லை. அவனுக்கு தலை சுற்றுவது போல இருந்தது. 5 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே வீட்டில் இதே போன்ற ஒரு சூழ்நிலையில்தான் அவன் தன் தந்தை மாணிக்கம் தாத்தாவை பார்த்து, அப்பா தம்பிக்கு தனி ரூம் வேணும், நீங்க கிராமத்து வீட்டுக்கு போயிடுங்க என்று சொன்னான். அன்று அவன் விதைத்த விதை அதே வார்த்தைகள் இன்று அவனுடைய மகனின் வாயிலாக அவனுக்கே திரும்ப கிடைக்கிறது. கர்மா அல்லது காலத்தின் சுழற்சி என்பது இதுதானோ? சரவணன் அப்படியே தரையில் அமர்ந்து தன் தந்தையின் பழைய அட்டைப்பெட்டியை தன் மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டான். அவனுடைய கண்கள் தாங்க முடியாமல் கலங்கி கண்ணீர் பெட்டியின் மேல் சொட்டியது. அப்பா, அன்னைக்கு உங்களை நான் ஒரு பாரமாக நினச்சி அட்டைப்பெட்டியில் உங்கள் வாழ்க்கையை அடைச்சி அனுப்புனேன். இன்னைக்கு என் மகனுக்கு நான் பாரமாக தெரிவேனோன்ற பயம் எனக்கு வருதுப்பா என்று மனதிற்குள் கதறினான். அவன் அழுவதை பார்த்து பதறிப்போன ஆகாஷ், அப்பா என்னாச்சுப்பா, நான் ஏதும் தப்பாக சொல்லிட்டேனா என்று அவன் கைகளை பற்றினான். சரவணன் தன் மகனின் கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டான். இல்லடா கண்ணா, நீ தப்பாக சொல்லலை. அப்பா அன்னைக்கு செஞ்ச தப்போட வழியை இன்னைக்கு காலம் எனக்கு புரிய வைக்குது. இந்த பெட்டி இங்கேயே இருக்கட்டும், தாத்தாவோட நினைவும் இங்கேயே இருக்கட்டும். இந்த வீட்டில் யாருக்கும் எந்த காலத்திலையும் தனிமை கிடைக்கக்கூடாது என்றான் தீர்க்கமாக. அன்றில் இருந்து சரவணன் தன் குடும்பத்தோடு வருடத்திற்கு 2 முறையாவது தன் தந்தையின் கிராமத்து வீட்டிற்கு சென்று அதை ஒரு ஆதரவற்ற இல்லமாக மாற்றி அங்குள்ள பெரியவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய தொடங்கினான். என் தந்தைக்கு செய்ய தவறிய கடமையை அந்த முதியவர்களின் புன்னகையில் தேடிக்கொண்டான் சரவணன். வாழ்க்கை நமக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தருகிறது, சில நேரங்களில் யதார்த்தமான வழிகளின் மூலமாக. மாணிக்கம் தாத்தாவின் நினைவாக கிராமத்து ஓட்டு வீடு இருந்த இடத்தில் மாணிக்கம் நிழல்கூடம் என்ற பெயரில் ஒரு சிறிய முதியோர் இல்லம் செயல்பட்டு கொண்டிருந்தது. சரவணன் தன் சொந்த பணத்தில் அதை பராமரித்து வந்தான். அங்கு ஆதரவற்ற 10 முதியவர்கள் தங்கியிருந்தனர். அன்று ஞாயிற்றுக்கிழமை சரவணன் தன் குடும்பத்தோடு சென்னையிலிருந்து இல்லத்திற்கு வந்திருந்தான். மகன் ஆகாஷ் இப்போது பெரிய பையனாக மாறி அங்குள்ள தாத்தாக்களோடு கேரம் போர்டு விளையாடி கொண்டிருந்தான். ரஞ்சினி அங்கிருந்த பாட்டிமார்களுக்கு மதிய உணவு பரிமாறி கொண்டிருந்தாள். அப்போது இல்லத்தின் வாசலில் ஒரு ஆட்டோ வந்து நின்றது. ஆட்டோவில் இருந்து 68 வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவர் இறங்கினார். கையில் ஒரு கந்தல் துணிப்பை மட்டுமே இருந்தது. முகம் முழுவதும் வறுமையும் ஏமாற்றமும் வடுக்கலாக படிந்திருந்தன. அவர் பெயர் கிருஷ்ணன். அவர் மெல்ல தடுமாறியபடியே இல்லத்தின் மேலாளரிடம் வந்தார். தம்பி, என் பையன் என்ன பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு போயிட்டான். 3 நாளாக பஸ் ஸ்டாண்டு திண்ணையில தான் படுத்திருந்தேன். யாரோ புண்ணியமா இந்த இடத்த பற்றி சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் இடம் கிடைக்குமா என்று கைகளை கூப்பி கேட்டார். அவர் கைகூப்பிய விதம் அப்படியே சரவணனுக்கு தன் தந்தை மாணிக்கத்தை நினைவூட்டியது. தாத்தாவின் கைகளை பற்றி கொண்டான். தாத்தா, கை கூப்பாதீங்க, உள்ள வாங்க என்று அவரை அன்போடு அழைத்து சென்று நாற்காலியில் அமர வைத்தான். அவருக்கு சூடாக பால் கொடுத்துவிட்டு சரவணன் அவர் அருகில் அமர்ந்தான். தாத்தா, உங்க பையன் ஏன் உங்களை அப்படி விட்டான், என்னாச்சு என்று மெதுவாக கேட்டான். கிருஷ்ணன் தாத்தாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அவன் மேலே தப்பு இல்லை தம்பி. அவனுக்கு கல்யாணம் ஆகி சிட்டியில் செட்டில் ஆகிட்டான். அவங்க மாமனார் வீட்டுக்காரங்க பெரிய ஆளுங்க. நான் அங்கே இருந்தால் அவனுக்கு கௌரவ குறைச்சலாக இருக்குமாம். அப்பா, நீ கொஞ்ச நாள் சொந்த ஊரில் இரு, நான் அப்புறம் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுட்டு போனான். ஆனால் 5 மாதம் ஆச்சு, ஒரு ஃபோன் கூட இல்லை தம்பி என்று விம்மி அழுதார். சரவணனுக்கு நெஞ்சு வதைத்தது. தன் தந்தை மாணிக்கத்திற்கு தான் செய்த அதே துரோகத்தை இந்த உலகத்தில் இன்னும் பல மகன்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்ற யதார்த்த உண்மை அவனை சுட்டெரித்தது. அவன் கிருஷ்ணன் தாத்தாவின் கைகளை பார்த்து, தாத்தா, இனிமே நீங்க அனாதை இல்லை, இது உங்க வீடு. உங்க பையன் வரலைன்னா என்ன, நான் உங்களுக்கு பையனா இருக்கேன் என்றான். மாதங்கள் சில கடந்தன. கிருஷ்ணன் தாத்தா அந்த இல்லத்தின் ஒரு அங்கமாக மாறிவிட்டார். ஒரு நாள் இல்லத்தின் வாசலில் ஒரு சொகுசு கார் வந்து நின்றது. காரில் இருந்து கோட் சூட் அணிந்த ஒரு வாலிபன் இறங்கினான். அவன்தான் கிருஷ்ணன் தாத்தாவின் மகன் ராம். அவன் முகத்தில் பாசம் இல்லை, ஒரு விதமான அவசரமும் ஆத்திரமும் இருந்தது.
நேராக கிருஷ்ணன் தாத்தாவின் அறைக்குள் நுழைந்தான். அப்பா, உன்னை எவ்வளோ இடத்துல தேடுறது? உன்னோட அந்த பழைய நிலத்தோட பத்திரம் எங்க? அதை வித்தாதான் எனக்கு பிஸ்னஸில் வந்திருக்கிற நஷ்டத்தை ஈடுகட்ட முடியும். ஒழுங்கா அந்த பத்திரத்தை எடு என்று கத்தினான். அறையின் வாசலில் நின்று கொண்டிருந்த சரவணன் ராமின் வார்த்தைகளை கேட்டு அதிர்ச்சியடைந்தான். தன் தந்தையை வெறும் பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் மட்டுமே தேடி வந்திருக்கும் ஒரு மகனை பார்த்ததும் சரவணனின் ரத்தம் கொதித்தது. ராமின் வார்த்தைகளை கேட்டதும் கிருஷ்ணன் தாத்தா அப்படியே அதிர்ந்து போய் நாற்காலியில் அமர்ந்து விட்டார். 5 மாதங்களாக தன்னை தேடாத மகன் இன்று சொத்து பத்திரத்திற்காக தேடி வந்திருக்கிறான் என்பதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ராம், 5 மாசமா இந்த அப்பா எப்படி இருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்டியாடா? சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுனேன்னு யோசிச்சியா? இன்னைக்கு பணத்துக்காக ஓடி வந்திருக்கியே என்று கிருஷ்ணன் தாத்தாவின் குரல் உடைந்திருந்தது. அப்பா, இப்போ உன்னோட சென்டிமெண்ட் பேச்சை கேட்க எனக்கு நேரம் இல்லை. அந்த பத்திரத்தை கொடுத்தா நான் கிளம்பிடுவேன், இல்லைன்னா என் பிஸ்னஸ் முங்கிடும் என்று ராம் இரக்கமில்லாமல் பேசினான். அப்போது உள்ளே நுழைந்தான் சரவணன். அவனுடைய முகம் கோபத்தால் சிவந்திருந்தது. நிறுத்துங்க தம்பி என்று கம்பீரமான குரலில் சொன்னான் சரவணன். இது ஆதரவற்ற முதியோர் இல்லம். இங்கே வந்து வயசானவங்களை மிரட்ட உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. முதல்ல வெளியே போங்க. ராம் அலட்சியமாக சிரித்தான். நீங்க யாரு நடுவில் பேசுறதுக்கு? இது எங்க குடும்ப விஷயம். என் அப்பாவோட சொத்து எனக்கு வேணும் என்றான். சரவணன் ராமின் அருகே நெருங்கி வந்தான். அவனுடைய கண்களை நேராக பார்த்து பேசத் தொடங்கினான். தம்பி, நீங்க இன்னைக்கு பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் என் அப்பா கிட்ட பேசின வார்த்தைகள் தான். அன்னைக்கு நானும் உங்களை மாதிரி பணத்தையும் பிஸ்னஸையும் பெருசாக நினச்சி என் அப்பாவை இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் கொண்டு வந்து விட்டுட்டேன். ஆனால் கடைசியில் என்னாச்சு தெரியுமா? அவர் உடம்புக்கு முடியாமல் தனியாக வலியால் துடிச்சு இறந்தப்போ என்னால் அவருக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க முடியலை என்று சரவணனின் கண்கள் கலங்கின. சரவணன் தொடர்ந்தான். அவர் இறந்த அன்னைக்கு ராத்திரி எனக்கு புரிஞ்சது, உலகத்தில் இருக்கிற எல்லா பணத்தை வச்சும் இழந்த அப்பாவோட அன்பை வாங்க முடியாதுன்னு. இன்றைக்கி உங்களுக்கு பிஸ்னஸில் நஷ்டம் வந்திருக்கு. அதை உங்களால் உழைச்சி சம்பாதிச்சிட முடியும். ஆனால் இந்த அப்பாவை நீங்கள் இழந்துட்டீங்கன்னா அப்புறம் உங்ககிட்ட கோடான கோடி பணம் இருந்தாலும் இந்த அனாதைன்ற வடு உங்களை விட்டு போகாது. சரவணனின் வார்த்தைகள் ராமின் நெஞ்சில் பலமாக இடித்தன. அவனுடைய அவசரமும் ஆத்திரமும் மெல்ல குறையத் தொடங்கின. கிருஷ்ணன் தாத்தா மெல்ல எழுந்து தன் துணிப்பைக்குள் கையை விட்டார். அதில் இருந்த ஒரு பழைய மஞ்சள் பையை எடுத்து ராமின் கைகளில் கொடுத்தார். அதற்குள் அந்த நிலத்தின் பத்திரம் இருந்தது. இந்தா ராம், உனக்கு இதுதானே வேணும். இதை வச்சு உன் நஷ்டத்தை சரி பண்ணிக்கோ. உன்னை இந்த அளவுக்கு பணப்பேய் ஆக்குனதில் என் வளர்ப்பும் ஒரு தப்பாக இருக்கும் போல. இனிமே நீ என்னை தேடி வர வேண்டாம். எனக்கு என் பையன் செத்துட்டதா நினச்சிக்கிறேன் என்றார் கிருஷ்ணன் தாத்தா. எவ்வித கோபமும் இல்லாமல், ஆனால் ஒரு தீர்க்கமான யதார்த்தத்தோடு சொன்னார். பத்திரத்தை கையில் வாங்கிய ராம் அப்படியே உறைந்து நின்றான். ஒரு தந்தை தன் மகனுக்கு சொத்தை கொடுக்கும்போது இருக்கும் அந்த பெருமிதம் அவரிடம் இல்லை. மாறாக உறவை துண்டித்து கொள்ளும் ஏமாற்றம் மட்டுமே இருந்தது. ராம் பத்திரத்தை பார்த்தான். அப்புறம் தன் தந்தையின் கண்ணீரை உற்று பார்த்தான். அவனுக்குள் ஒரு பெரிய மனப்போராட்டம் தொடங்கியது. கையில் இருந்த சொத்து பத்திரத்தின் எடை ராமின் கைகளை விட அவனது மனசாட்சியை அதிகமாக அழுத்தியது. சுற்றிலும் பார்த்தான். அங்கே இருந்த ஒவ்வொரு முதியவரின் கண்களிலும் தன் தந்தையை துரத்திய அனாதையாக்கிய மகன்களின் முகம் தெரிந்தது போல் இருந்தது. சரவணனின் வார்த்தைகள் அவன் காதுகளில் மீண்டும் மீண்டும் எதிரொலித்தன. கோடான கோடி பணம் இருந்தாலும் இந்த அனாதைன்ற வடு உங்களை விட்டு போகாது. ராம் மெதுவாக அந்த மஞ்சள் பையை திறந்தான். பத்திரத்தை எடுத்தான். அடுத்த நொடி எல்லாரும் அதிர்ச்சியடையும் வண்ணம் அந்த பத்திரத்தை 2ஆக கிழித்து போட்டான். ராம், என்னடா பண்ற என்று பதறினார் கிருஷ்ணன் தாத்தா. ராம் தன் தந்தையின் காலடியில் அப்படியே மண்டியிட்டு அமர்ந்து கொண்டான்.
அவருடைய சுருக்கங்கள் விழுந்த கைகளை பற்றி கொண்டு கதறி அழத் தொடங்கினான். என்னை மன்னிச்சிடுங்கப்பா, நான் பணப்பேய் பிடிச்சி அலைஞ்சிருக்கேன். பிஸ்னஸ் நட்டத்தை நான் எப்படியாவது உழைச்சி சரி பண்ணிப்பேன். ஆனால் இந்த துரோகத்தை வச்சுக்கிட்டு என்னால் வாழ முடியாதுப்பா. எனக்கு இந்த சொத்து வேண்டாம், நீங்கள் தான் வேணும். என் கூட சென்னைக்கு வந்துடுங்கப்பா என்று கெஞ்சினான். கிருஷ்ணன் தாத்தாவின் கண்கள் குளம் போன்றது. பெற்ற மனம் பித்து என்பார்கள் அல்லவா? மகன் எவ்வளவுதான் துரோகம் செய்திருந்தாலும் அவன் உண்மையாக அழுது மன்னிப்பு கேட்கும் பொழுது எந்த தந்தையின் மனமும் உருகித்தான் போகும். அவர் மெல்ல குனிந்து ராமின் தோள்களை பற்றி எழுப்பினார். அவனது கண்ணீரை தன் கைகளால் துடைத்து விட்டார். ராம், நீ சென்னைக்கு கூப்பிடுற சந்தோஷண்டா. ஆனால் எனக்கு இனிமே அங்கே வர்றதில் விருப்பம் இல்லை. இந்த 5 மாசமா இந்த முதியோர் இல்லம் எனக்கு கொடுத்த நிம்மதியும் இந்த சரவணன் தம்பி கொடுத்த பாசமும் எனக்கு புது வாழ்க்கையை கொடுத்துருக்கு. நான் இங்கேயே இருக்கிறேன்டா. நீ மாசத்துக்கு ஒரு முறை உன் குடும்பத்தோடு வந்து என்னை பார்த்துட்டு போ, அதுவே எனக்கு போதும் என்றார் புன்னகையோடு. ராம் சரவணனை ஏறிட்டான். அவனது கண்களில் நன்றி உணர்ச்சி ததும்பியது. ரொம்ப நன்றி அண்ணே. அன்னைக்கு உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் செய்ய தவறின கடமையை இன்னைக்கு எனக்கு புரிய வச்சு ஏன் அப்பாவை காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க. சரவணன் ராமின் தோள்களை தட்டினான். தம்பி, நீங்கள் உங்கள் அப்பாவை உணர்ந்துட்டீங்க. அதுவே என் அப்பாவுக்கு நான் செய்கிற ஆகச்சிறந்த பிராயச்சித்தம் என்றான் நெகிழ்ச்சியோடு. ஒரு நாள் மாலை நேரம் மாணிக்கம் நிழற்கூடம் இல்லத்தின் முற்றம் அமைதியாக இருந்தது. கிருஷ்ணன் தாத்தாவும் இன்னும் சில முதியவர்களும் நாற்காலிகளில் அமர்ந்து பேசி கொண்டிருந்தார்கள். ராம் தன் தந்தையின் அருகில் அமர்ந்து அவரோடு யதார்த்தமாக சிரித்து பேசி கொண்டிருந்தான். இல்லத்தின் வாசலில் இருந்த தன் தந்தை மாணிக்கத்தின் புகைப்படத்திற்கு சரவணன் மலர் தூவி கைகளை கூப்பி வணங்கினான். அப்போது அவனுக்கு பின்னால் வந்து நின்றான் அவனது மகன் ஆகாஷ். அப்பா, தாத்தா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பார்ல என்று கேட்டான். ஆமாடா கண்ணா, இந்த உலகத்தில் எந்த ஒரு தந்தையும் தம் மகனால் கைவிடப்படக்கூடாது. அப்படி கைவிடப்படுறவங்களுக்கு இந்த இடம் ஒரு நிழலாக இருக்கும் வரை நம்ம தாத்தாவோட ஆன்மா சந்தோஷப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் என்று மகனின் தோள் மீது கை போட்டபடி சொன்னான் சரவணன். சூரியன் மெல்ல மறைந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த இல்லத்தில் இருந்த முதியவர்களின் முகங்களில் யதார்த்தமான அன்பினாலும் பாசத்தினாலும் ஒரு புதிய விடியலின் வெளிச்சம் பரவ தொடங்கியிருந்தது.